வணக்கம் நண்பர்களே. நம்ம கேளக்கீரை வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கஷ்டத்தை சொல்லி நம்ம கேளக்கீர்கிட்ட வேண்டிக்க சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 7 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பிரச்சனையை சொல்லி. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அவங்களோட பிரச்சனையை எல்லாமே இந்த துண்டு சீட்ல அவங்களோட பிரச்சனையை எழுதி அவருக்கு பாதத்துல போடலான் இருக்கேன். அவருக்கு இன்னைக்கு நெய் விளக்கு தான் நான் ஏத்திட்டு தண்ணி வச்சிருக்கேன், சாம்பிராணி போட்டிருக்கேன், ஊதுபத்தி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு அவரோட உருவம் நமக்கு தெரியாததுன்றதுனால நான் சந்தனத்துலதான் அவரை பன்னீர் ஜவ்வாது போட்டு சந்தனத்துல பிடிச்சி வச்சிருக்கேன். அவருக்கு குங்குமம் வச்சுட்டு நெத்தியில அதுக்கு தலப்பா கட்டு மாதிரி பச்சை கலர்ல துணி வச்சிருக்கேன். இவர்தான் நான் கிழக்கியரா வச்சிருக்கேன் நானு, அவரோட உருவம் தெரியாததுனால. இப்போ அவங்களோட பிரச்சனை சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களோட வேண்டுதலை நம்ம படிச்சுட்டு அவர் முன்னாடி அவர் பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாமா. இந்த சீட்ல எழுதியிருக்கிறது என்னோட சின்ன பொண்ணு படிக்க போறாங்க. நான் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ண போறேன். எடுங்க. இந்த கமெண்ட் பண்ணிருக்கவங்க பிரியம் 58X. அக்கா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், எனக்காக கேளிக்கை சித்தர்கிட்ட வேண்டுங்க. இப்போ நீங்களே கேட்டுட்டீங்க. அக்கா, என் நேம் பிரியா, நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு அமையணும், ப்ளீஸ் எனக்காக வேண்டிக்கோங்க அக்கா. ஐயா, இவங்க பேரு பிரியா. இவங்களுக்கு மன வாழ்க்கை அமையணும்னு கேட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, இல்ல வேலை வாய்ப்பு அமையணும்னு கேட்டிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுங்க. அதுல எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க தான் முன்ன இருந்து அதை தடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். ஓம் கேளக்கே சித்தரே போற்றி போற்றி, ஓம் கேளக்கே சித்தரே போற்றி போற்றி, ஓம் கேளக்கே சித்தரே போற்றி போற்றி. எடுமா நெக்ஸ்ட். இந்த கமெண்ட் பண்ணிருக்கவங்க பேர் தீகராஜ். அக்கா, என் கணவரும் நானும் ஒன்று சேரணும், பிரார்த்தனை பண்ணுங்க. நேம் தங்கம் மகேந்திரன். ஐயா, இவங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்க கணவருக்கும் மனைவிக்கும் ஏதோ பிரச்சனை. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்க அவங்க சந்தோஷமா வாழணும் அவங்களோட ஆசீர்வாதத்துல. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக, ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக, ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. அடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கவங்க பேர் கிருஷ்ணவேணி VX4NQ. சிஸ்டர், ஐ எம் ஹேவிங் மணி ப்ராப்ளம். அவங்களுக்கு பண கஷ்டம் இருக்கா, ஹெவி லாஸ் இன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க போல், அதில் லாஸ் ஆயிருக்கு. ஐ எம் அனேபிள் டு பே ஃபீஸ் ஃபார் மை சில்ட்ரன். அவங்களால அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் ஹேவிங் சிவில் கேஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு சிவில் கேஸ் இருக்குது போல். ஆல்சோ ஐ ஸ்பெண்ட் மோர் மணி ஃபார் திஸ். அந்த சிவில் கேஸ்க்காக அவங்க நிறையா பணம் செலவு பண்ணிட்டாங்களாம். மை மதர் ஃபேமிலி சீட் மீ. அவங்க அம்மாவோட குடும்பமே அவங்கள அதை ஏமாத்திருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, இவங்க பேரு கிருஷ்ணவேணி. இவங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பண பிரச்சனை நிறைய இருக்கான். குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா வீட்டுல ஏமாத்திட்டதா சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எவ்வளவு பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னு நமக்கு தெரியல. அவங்க எழுதியிருக்காங்க, நான் அவங்க கிட்ட சொல்றேன். நீங்க தான் அவங்க வீட்டுக்கு போய் சரி பண்ணணும் அவங்க பிரச்சனைய. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக, ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக, ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. அடுத்து இந்த கமெண்ட் பண்ணிருக்கவங்க பிரியா B7985. எனக்கு மகன் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க வேண்டிக் கொள்ளவும், எனக்கு கடன் ப்ராப்ளம் தீர வேண்டும், எனக்காக இந்த 2 பிரார்த்தனை பண்ணுங்க சிஸ்டர். ஐயா, இவங்க பேரும் பிரியா. அவங்களுக்கு பையன் இருக்காங்களாம். அவங்க பையனுக்கு நல்ல வேலை, நல்ல உத்தியோகம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு கடன் பிரச்சனை வேற நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 2மே நீங்க போய் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். எங்களை நம்பி உங்ககிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. இந்த பொறுப்பை நீங்க தான் நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்கணும் அவங்களுக்கு.
நல்லது பண்ணுங்க ஐயா. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. இந்த கமெண்ட் பண்ணிருக்கவங்க வந்து ஜெயலக்ஷ்மி தக்ஷணாமூர்த்தி 186 கேளக்கியர் சித்தர் படி கம்மி. இந்த கமெண்ட் பண்ணியிருக்கவங்க பேர் வந்து ஜெயலக்ஷ்மி தக்ஷணாமூர்த்தி 186. கேளக்கியர் சித்தரிடம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாருக்கும் வேண்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயலட்சுமி அவங்க பேரு. மேலே அந்த இதுக்கு ஜெயலட்சுமின்னு போட்டிருக்கு கமெண்ட் பாக்ஸில் வர நேமில். நான் எல்லாத்துக்குமே தான்மா வேண்டிக்கிறேன். அனைவரும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். மனுஷால இருந்து அனைத்து ஜீவராசில இருந்து நம்மள அண்டி வாழ்ற அனைத்து உயிர்களும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நம்பிக்கையோட கும்பிடுங்க. நம்பிக்கை இல்லாம எதுவும் பண்ணாதீங்க. நம்பிக்கையோட கும்பிடுங்க. பொறுமையா இருங்க. கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவாரு. எல்லாத்துக்குமே பண்றாரு. என்ன அவர் உருவம் தான் இன்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் அதுவும் நமக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த ஒளியில வச்சு அவரை விளக்கு ரூபமா அவரை கும்பிடுங்க. முடிஞ்சா இந்த மாதிரி சந்தனத்துல வச்சு கும்பிடுங்க. எல்லாத்துக்குமே அவர் நல்லது பண்ணுவார். ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. இது லாஸ்ட் கமெண்ட். ஆனா இந்த கமெண்ட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இது லாஸ்டா வருது. ஆனா இதுக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்கு. அதனாலதான் அவரு பொறுமையா செய்யறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது என் மனசுக்கு தோணிடுச்சு. இது என்ன கமெண்ட்னு நான் பிரிச்சு பார்க்கல. ஆனா என் மனசுக்கு தோணுச்சு. உங்களோட வீட்டுல உங்க பையனுக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடப்பான், உட்காருவான். பிரியா முரளி 9923 ஹாய் அக்கா, என் பையன் 10 வருஷம் ஆகுதான். இன்னும் உட்கார முடியல, நடக்க முடியலையா. அதுக்காக ப்ரே பண்ணிக்க சொல்றாங்க. அந்த பையன் சீக்கிரமா நடக்கணும்னு வேண்டிக்க சொல்றாங்க. கண்டிப்பா நடத்தி கொடுப்பாருமா. உன் பையன் கூடிய சீக்கிரம் எழுந்திரிச்சு நடப்பான், நல்லா விளையாடுவான். நீயே சந்தோஷப்படுற மாதிரி பண்ணுவாரு. நீ நம்பிக்கையோட இருமா. ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. 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 இங்க நீங்க அனுப்பியிருக்க கமெண்ட்ஸ் அத்தனையும் நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் ஏத்துக்கிட்டாரு. நீங்களே பாத்திருப்பீங்க. இப்போ என்னாச்சு? எடுக்கல நான் வீடியோ. அனுப்பாரு. கண்டிப்பா அவர் ஏத்துக்கிட்டாரு. லாஸ்டா போட்ட கமெண்ட் கண்டிப்பா அவர் நல்லது பண்ணுவாருமா. நம்பிக்கையோட இருங்க, பொறுமையா இருங்க. ஐயா உங்களுக்கு துணையா இருப்பாரு. நீங்க நம்பிக்கையோட கும்பிடுங்கம்மா. உங்க பையனுக்காக நல்லதே நடக்கும். ஓம் கேளக்கே சித்தரே நமோ நமக. 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 இதுக்கு மேல என்னங்க வேணும்? அவரே உங்க கமெண்ட் ஏத்துக்கிட்டாருங்க. உங்க பையனுக்கு நல்லது பண்ணுவாரு. சந்தோஷமா இருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க கொடுத்த கமெண்ட்டுக்கு நான் என்னோட பதில அவர்கிட்ட சேர்த்துட்டேன். இனிமே அவர் கண்டிப்பா நல்லது பண்ணுவாரு. எல்லாருமே நம்பிக்கையோட கும்பிடுங்க, பொறுமையா இருங்க. அவங்களோட கர்மா பலனை பொறுத்து தான் அவங்களோட வேண்டுதலும் நடக்கும். கூடிய சீக்கிரம் நடக்கும். இதுதான் அவர் சொன்னது. அவர் ஏத்துக்கிட்டாரு, எல்லாமே ஏத்துக்கிட்டாரு. ஆனா அந்த கடைசியில போட்டது அவரு உண்மையிலே ஏத்துக்கிட்டாருன்னு தான் நான் தோணுது என் மனசுக்கு. ஏன்னா எனக்கு வந்த கமெண்டே ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட் தான். ஆனா கடைசியில படிக்க வச்சிருக்காரு. அது நான் கடைசியில போட்டேன், அதை ஏத்துக்கிட்டாரு. நீங்களே பாத்திருப்பீங்க வீடியோல. நம்பிக்கையோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்க பேர் என்னன்னு தெரியல. உங்க பையனுக்கு நல்லபடியா நடக்கும். அவங்க பேர் என்னமா? பிரியாவா? பிரியா முரளி. உங்க பையன் கண்டிப்பா எந்திரிச்சு நடப்பாருங்க. சந்தோஷமா இருங்க. ஐயா உத்தரவு கொடுத்துட்டாரு. தைரியமா இருங்க. இந்த மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லுங்க. நான் ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னால முடிஞ்ச ஒரு உதவிங்க, அவ்வளவுதான். சரிங்களா?
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கங்க. ஏத்துக்கிட்டாருங்க. சூப்பர் ஆயிடுச்சு. நானும் வந்து கமெண்ட்